அனைவருக்கும் வணக்கம். நான் வரலட்சுமி. நீரை உன் உணவை குடி. ஸோ நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உணவை குடின்னு சொல்கிறீங்க, அது எப்போ பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம சாப்பிட்ற உணவு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நம்ம வாயில் வச்சு சலைவாவுடன் மிக்ஸ் ஆகும்போது அது லிக்விட் ஸ்டேட்டில் ஆகும். ஸோ இந்த மாதிரி முழுங்குறது தான் நம்ம உணவை குடின்னு சொல்கிறோம். ஸோ நீரை உன் சொல்கிறீங்க, அது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறீங்க. நீரை நம்ம அண்ணாந்து குடிக்கும்போது அந்த சலைவாவுடன் மிங்கிள் ஆகாமல் குடிக்கிறதால நீரை நம்ம குடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அது மட்டும் இல்லைங்க, நீரை நாம் அண்ணாந்து குடிக்கிறதால நம்முடைய காது மந்தத்தன்மை ஆகுது. ஸோ நீரை டீ காஃபின்னு நினச்சிட்டு சிப் பை சிப்பாக பொறுமையாக நம்ம சலைவாவுடன் மிங்கிள் பண்ணி நம்ம அதை குடிக்கணும். ஸோ ஃபுட்டை வாயில் வச்சுட்டு உமிழ்நீருடன் நம்ம முழுங்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீரை வாயில் வச்சுட்டு உமிழ்நீருடன் நம்ம குடிக்கிறோம். அப்போது அது நீரை நம்ம சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ நீரை உன் உணவை குடி இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதனால் நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள்லாம் குணமாகும். புதிதாக நோய்களும் நமக்கு வராது, எதிர்ப்பு சக்தி நமக்கு கூடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தும். நன்றி.